பாவாய் கனகத்திரணி போற்றி கைலேமன். அன்பர்களே, நாம் காலை அமர்வில் ஆசிரியருடைய வரலாறு நூலினுடைய தொடக்கமாக 2 போற்றிகளை சிந்தித்திருக்கிறோம். 3வது போற்றியை சிந்திக்கும் முகத்தானாக உயிர்களுக்கும் மலத்துக்கும் இருக்கிற தொடர்பு. அது நெல்லில் உமி இருப்பது போல உயிர் இருந்த பொழுதே உயிர்களோடு ஆணவம் என்கிற மலம் இருந்தது. சரி, அப்படி இருந்த மலம் உயிரினுடைய தன்மையை மறைத்தது. செம்பில் களிம்பு செம்பின் தன்மை மறைப்பது போல உயிருடைய இயல்பை மலம் மறைத்தது. இறைவன் இருக்கும்போது நம்மிடத்தில் மலம் எப்படி வரும் என்ற கேள்வி எழும் பொழுது, கடல் இருக்கக்கூடிய நீரில் உப்பு இருக்கிறது. எனவே உயிரை இறைவன் தாங்கி நிற்கிறான். உயிருக்குள் மலம் கலந்து நிற்கிறது. எனவே கடல், நீர், உப்பு போல என்று இப்போ 3 உவமை ஒருவாறு நாம் பார்த்தோம். சரி, இதன் பிறகு இப்படி இருந்த இந்த உயிர்களுக்கு இறைவன் கருணையின் காரணமாக உடம்பு என்ற ஒன்றை கூட்டுவிக்க போகிறான். இப்போ நம்ம இப்போ என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டால், உயிர் என்ற ஒரு பொருள் ஆணவம் என்கிற மல சம்பந்தத்தில் கலந்து தன்னை மறந்து கிடந்து, இப்போ தன்னை மறந்து அல்லது தன்னை இழந்து, மறந்து நிற்பதும் இழந்து நிற்பதும் ஒரு வகையில் ஒன்று தான், மறந்துடக்கூடாது. தன்னை தான் யார் என்று தெரியாமல் இந்த உயிர்கள் மல சம்பந்தம் காரணமாக தன்னை முழுமையாக தெரியாது கிடக்குது. இப்படிப்பட்ட உயிருக்கு இறைவன் இன்பம் என்கிற ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று கருதுகிறான். கேள்வி என்ன? ஏன் இறைவன் இன்பம் கொடுக்கணும்னு கருதணும் அப்படின்னு கேட்டால், இந்த மலம் உயிர் 2 பொருளில் மலம் என்பது அறிவில்லாத பொருள், உயிர் என்பது அறிவு பொருள். ஆனால் அந்த அறிவு தன்னை போல அறிவில்லை. இறைவனுடைய அறிவு பேரறிவு, இந்த உயிர்களுடைய அறிவு சிற்றறிவுன்னு பேர். எனவே இறைவனை நோக்க உயிரின் அறிவே இல்லை. ஆனால் பாசத்தமாகிய மலத்தை நோக்க உயிர் அறிவு பொருள். மறந்துடக்கூடாது. நம்முடைய அறிவுக்கு சிற்றறிவு என்று பெயர். ஏன் அதுக்கு சிற்றறிவு அப்படின்னு கேட்டால், கருவி வழியாகத்தான் அறியும். கருவி வழியாக அறியும் போதும் முழுசாலாம் அறியாது. ஒன்றை அறியும் போது இன்னொன்றை மறக்கும். அப்படி அடுத்த ஒன்றை அறிய தொடங்கும் போது முன்னை அறிந்ததை மறக்கும். இது நம்முடைய அறிவினுடைய தன்மை. மறப்பே இல்லாதது பேரருளினுடைய அருள் தன்மை. இப்போ இறைவன் யார்? மறப்பே இல்லாதவன். நாம் யார்? மறப்பே உரியவர்கள். இந்த 2 பேர் எப்படி பொருத்தம் பாருங்கள். ஏன் அப்படி இருந்தால் தாங்க உதவி செய்வதற்கு ஒரு ஆசையாக இருக்கும், இல்லைங்களா? ஒருத்தருக்கு தேவைப்படுகிற ஒருத்தருக்கு உதவி பண்ணால் தாங்க உதவிக்கான சிறப்பே விளங்கும். தேவைப்படாத ஒரு ஆளுக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் ஹெல்ப் பண்ணேன்னு போனால், நீ என்னத்துக்கு ஹெல்ப் பண்ணி என்னத்துக்காக போயா, நீ இல்லைன்னா நான் எல்லாம் பார்த்துக்கோன்னு போயிடுவான்ல. இப்போ வேறு மாதிரி நான் சொல்கிறேன், நல்லா விரும்பி சாப்பிட்ற ஆளுக்கு சாப்பாட்டை சுவையாக செஞ்சு போட்டால் என்ன அழகு. உங்கள் கைக்கு வளையலே போடணும். என்ன அருமையாக சமைச்சு போடுறீங்க. சரி, சாப்பிடவே விருப்பமில்லாத ஆளுக்கு கொண்டாந்து இங்கே வகை வகையாக சாப்பாடு போட்டால் ஏம்மா உசுரை வாங்குற நீ நம்பலாம். போடுற ஆள் என்ன நினைப்பாங்க, இது ஒன்று வாச்சிருக்குதே நமக்கு, இப்படி ஒன்று எதை போட்டாலும் திங்க மாட்டேங்குதே. இது இப்போ 2 பேர்த்துக்கு பொருத்தம் இல்லைன்னு வச்சுக்கலாம், அது என்னத்துக்கு ஆக போகுது. அதனால் அறிவே வடிவமான இறைவனுக்கும் அறிவே மறந்து ஒரு நமக்கு தானே ஒரு பொருத்தம் இருக்குது. எனக்கு தேவை இருக்குது, அவன் கொடுக்குற இடத்துல இருக்கிறான். வாங்குகிற இடத்துல நான் இருக்கிறேன், கொடுக்குற இடத்துல அவன் இருக்கிறான். எவ்வளோயா வாங்கிக்கிற, நீ எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிறையா, நான் எனக்கு கொஞ்சமாக கொடுத்த மொத்தமாக கொடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துல நாம் இருக்கிறோமா இல்லையா? அப்போ அதனால தான் மாணிக்கவாசர் ரொம்ப அழகாக சொன்னார். இறைவனை சொல்லும்போது, வினை கேடரும் உலரோ பிறர், வினை கேடர் உலரோ பிறர். இந்த வினையை கெடுக்கிறதுக்குன்னே ஒருத்தன் ஆள் இருக்கிறாயா,
இவனை மாதிரி யாராவது இருக்கானா உலகத்தில் அப்படின்னு கேட்டார். சரி, தன்னை சொன்னார். வினை என்போல் உடையார் பிறர் ஆர். நான் யார் தெரியுமா? வினை மொத்த உருவம். அவன் யார் தெரியுமா? வினை கெடுப்பதில் ஒப்பற்ற தலைவன். எங்களோட என்ன பொறுத்தான்? ஏன் அவனுக்கு வேலையே எங்கிட்ட தான். ஏன்னா அந்த வினை மொத்த வடிவமாக இருக்கிறான்ல. அவர் வேற எங்கேயாவது போனால் கொஞ்சம் தான் அவர் ஆற்றல் வெளிப்படும். எங்கிட்ட வந்தால் தான் இவன் நம்ம மொத்தத்தையும் கெடுக்கும்போது அவன் ஆற்றல் முழுக்க வெளிப்படுமா இல்லையா? ஒரு நல்ல ஆசிரியருங்க எப்படிங்க சொல்வது? இவன் தேரவே மாட்டான்னு சொன்ன மாணவனை முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற வச்சார்னா நல்ல வாத்தியார்னு பேர். 80, 85, 90 எடுக்கிற மாணவனை கொண்டு வந்து 100 எடுக்கிற வாத்தியாருக்கு பேர நல்ல ஆசிரியர்னு பேர். நீங்கள் சொன்னாவே அவன் படிப்பான். சார் ஒன்று என் பையன் நல்ல பையன், ஏற்கனவே படிக்கிற பையன்தான், ஏதோ உங்கள்கிட்ட வந்ததுனால கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன், அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் நீங்களே சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. ஏன் என் பையனுக்கு ஏற்கனவே அவன் 1ஆம் வகுப்புலேருந்து ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்கியிருக்கிறான். சொல்லுவோமா மாட்டோமா? அப்போ படிக்கிற ஆற்றலுடைய மாணவன் ஒருவனை அப்படியே முதல் மதிப்பெண் பெற வைப்பதில் ஆசிரியர் திறமை இல்லை. இவன் தேரவே மாட்டான்னு சொன்ன மாணவனை தேர்ச்சி வர வைக்கிறார் பாருங்க, அதுதான் ஆசிரியருடைய ஆற்றல்ங்கிறது. அது மாதிரி வினையை கெடுப்பதில் வல்லுனன் இறைவன். வினைக்கு மொத்த வடிவன் தான். எங்கள் ரெண்டு எவ்வளோ பொருத்தம் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு மாணிக்க வாசகர் தன்னை சொல்லிக்கிட்டார். அப்போ நாம் கருதணும். ஏன் நாம் வினை கெடுக்கணும்னா யாரை போய் பார்க்கணும்? வினை கெடுக்கிற ஆளை போய் பார்த்தா தானே பார்க்க முடியும். இப்போ ஆற்றில் ஒரு பிரச்சனை, யாரை போய் பார்க்கலாம்? எம்பிபிஎஸ் பார்த்தா போதுமா? எம்எஸ் போகணும், அதுவும் ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு போகணும். அப்போ தானே ஆர்ட் சம்மந்தப்பட்ட நோய் நீங்கும். கண்ணில் ஒரு பிரச்சனைனா கண் டாக்டரை பார்க்கணும், பல்லு பிரச்சனை பல் டாக்டரை பார்க்கணும். நீங்கள் மாறி போய் பார்த்தீங்கன்னா என்னத்துக்காக? அப்போ வினையின் மொத்த வடிவமான எனக்கு வினையை கெடுப்பதில் வல்லுனன் ஒருவன் தேவைப்படுகிறான். ஏன்னா என் வினை அவ்வளவு வலிமையானது என்று மாணிக்க வாசக பெருமான் கருதுகிறார். அதனால் 2 பேர்த்துக்கு அவ்வளோ ஒரு நச்சுன்னு ஒரு பொருத்தம், 2 பேர்த்துக்கு இவருக்கு அவருக்கும் அப்படி ஒரு பொருத்தம் இருக்கிறது. எனவே அந்த வகையில் பார்க்கும். அப்போ இறைவன் என்பவன் வினை கெடுப்பதில் வல்லுனன், நாம் வினை செய்வதில் வல்லுனர். நாம் 2 பேருக்கும் ஒரு பொருத்தம் இருக்கிறது. அப்போ உயிர்கள் அறிவுடையன, பாசமோ அறிவற்றது. அறிவற்ற பொருளுக்கு உதவுனா ஒரு பயனும் இல்லை. அறிவுடைய உயிருக்கு உதவுனா தான் இன்பத்தை அது அனுபவிக்கும். அப்போ பாசத்தோடு இருக்கிற பசுவை பாசத்திலிருந்து நீக்கணும். பாசத்தோடு இருக்கிற ஆன்மாவை பாசத்தில் நீக்கணும்னா என்ன பண்ணணும்? பாசத்தை கூட்டணும். இது என்னையா இது? பாசத்தில் இருக்கிற உயிரை பாசத்தில் நீக்கணும்னா பாசத்தை கூட்டித்தான் நீக்கணும். அது என்ன பாசம்? ஆணவம் என்ற பாசத்தில் இருக்கிற உயிரை கண்மம் மாயை என்கிற பாசத்தில் உட்படுத்தினாத்தான் இருக்கிற ஆணவமல பாசத்துலேருந்து வெளியே கொண்டு வர முடியும். இதுதான் சூத்திரம், இதுதான் தொழில்நுட்பம். இதுதான் ஏன் சாணம் கொண்டு தான் அழுக்கு நீக்கப்படுகிறது. சாணமே அழுக்கு தான். பசுவின் மலம் கொண்டு தான் நம்ம காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டில் குழந்தைகள் ஏதாவது மலம் கழித்து விட்டால் தண்ணி போட்டு கழுவி சுத்தம் பண்ண, அதுக்காக சாணத்தை குழந்தை மெழுகி விடுவாங்க. ஏன்? குழந்தையின் மலத்தை பசுவின் மலம் கொண்டு தான் கழுவணும். இதுவும் மலம்தான், அதுவும் மலம்தான். ஒரு மலத்தை இன்னொரு மலம் கொண்டு தான் நீக்கணும். அது மாதிரி நம்முடைய ஆணவ மலத்தை பசுவின் சாணமாகிய திருநீர் கொண்டு தான் நீக்கிறோம். ஏன்? இதுவும் மலம்தான், பசுவின் மலம். அந்த ஆன்மா என்கிற பசுவின் மலத்தை நீக்குது. பசுவாகிய உயிரின் மலத்தை பசுவாகிய பசு எது? ஆவின் என்று சொல்லக்கூடிய ஆவாகிய பசுவினுடைய சாணம்தான் நம்முடைய ஆணவ மலத்தின் ஆற்றல் நீக்கிறதுக்கு மருந்தாக பயன்படுகிறது. அப்போ என்ன அர்த்தம்? எதை நீக்கணுமோ அதை கொண்டு தான் அதை நீக்கணும். வைரம் கொண்டு தான் அறுக்கப்படுகிறது, முள் கொண்டு தான் எடுக்கப்படுகிறது, மானை காட்டி தான் பிடிக்கப்படுகிறது. நஞ்சுக்கு மருந்து நஞ்சு தான். இது எப்போ சொல்லப்படும்? இதுதான் சயின்ஸ், இதுதான் மருத்துவம். இறைவன் யார்? வைத்தியநாதன். டாக்டருக்கெல்லாம் டாக்டர். அவர் என்ன பண்ணார்? ஆணவம் என்கிற பாசத்தை நீக்கிறதுக்கு கண்மம் மாயை என்கிற 2 பாசத்தை கூட்டினார். ஒரு பாசம் நீக்க 2 பாசத்தை கூட்டினார். ஏன்?
கொஞ்சம் கூட்டி வச்ச பிரிஞ்சு போயிருப்பா ஒரு கட்டு கட்டி வச்சார். கட்டுவது வினை என்கிற கயிற்றால், கூட்டப்பட்டது மாயை என்கிற உடம்பால். அதனால் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி எதில் கூட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழுவழுக்கு மூடி. அப்போ மாயை என்பது உடம்பு, அது எப்படி புழு பொதிந்த உடம்பு. புறந்தோல் போர்த்து எங்கும் புழுவழுக்கு மூடி, எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாது. அறம்பாவம் என்னும் கயிற்றால் கட்டி. இதெல்லாம் எதுக்காக? அந்த ஆணவ மலம் என்ற ஒன்று தங்கி கிடப்பதனால். இதை நீக்கிறதுக்கு அதை ரெண்டை கூட்டுனர். இதுதான் அவனுடைய தொழில்நுட்பம். அப்போ உயிர்கள் அனாதியே ஆணவம் என்கிற மலத்தில் கிடந்தது. அதை முதல்ல என்ன பண்ணணும்? இறைவன் செய்த உபகாரம் என்ன தெரியுங்களா? முதல்ல உயிருக்கு தான் அறிவுடையவன் என்று அறிவிக்கணும் முதல்ல. இப்போ இறைவன் பார்த்து நினச்சி, இது ஏன் இந்த வேலை இதுக்கெல்லாம் கொடுப்பானே, நீ அறிவுடையவன் சொல்லி, அப்புறம் உன் அறிவு சின்ன அறிவுன்னு சொல்லி, அப்புறம் இதுக்கப்புறம் நான் தான் உனக்கு வந்து உதவி செய்கிறேன்னு வந்து, அப்புறம் உதவியை செஞ்சு, அப்புறம் கொண்டாந்து வீட்டின்பத்தில் கொண்டாந்து வச்சு இருத்ததுக்கு பேசாமல் டைரெக்டாக கொண்டாந்து இங்கே இருக்கிற உயிர் தூக்கி அங்கே தூக்கி வச்சிட வேண்டியதானே. ஆணவ மலத்துக்குள்ள அறிவை இழந்து கிடக்கிற உயிரை அப்படியே எடுத்து இங்கே வா, தூக்கி இன்பத்தில் இரு அவனை தூக்கி போட்டுற வேண்டியதானே. போட்டலாம் தான் நல்லா தான் இருக்கும். அது எது போல் இருக்கும்? சரியான ஊமை இல்லை. ஒருவேளை ஒரு ஊமை சொல்லணும்னு வச்சுக்குங்களேன். அறிவு இழந்திருக்கிற ஒரு பைத்தியக்காரன், அவனுக்கு அறிவு இல்லை, ஒரு தன்னுடைய நிலையில் சுய நினைவை இழந்து நிற்கிற ஒரு பைத்தியக்காரன், அவனுக்கு ஒரு அழகான மாளிகை, ஒரு எண்ணற்ற பணியாளர்கள், அழகான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் எப்படி இருப்பான்? மெண்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எப்படி இருந்தானோ அப்படியே தான் அங்கேயும் இருப்பான். ஏன்? அவன் அங்கே தன்னை தெரியாமல் ஒரு நிலையில் இருந்தான் பாருங்க. அதே நிலைமை தான் நாம் இருப்பது மாளிகை. நாம் ஆணையிட்டால் 50 பேர் வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்கிறான். நமக்கு எல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மனைவி இருக்கான்னு அவனுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அப்போ இவனுக்கு இதை கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல இவனை பைத்தியம் தெளிய வைக்கணும். இது நாள் வரைக்கும் நீ இருந்தது மெண்டல் ஹாஸ்பிட்டலடா அப்படின்னு முதல்ல அவனுக்கு உணர்த்தணும். உணர்த்தின பிறகு இந்த பாரா உனக்கு ஒரு நல்ல வீடு இருக்குது, ஆஹா எவ்வளோ பெரிய வீடு பார்த்தியா, மற்றவங்க விட நம்ம வீடு பெரிய வீடு, அப்புறம் இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் உனக்கு வேலை செய்கிற ஆளியா, இது யார், உன் சம்சாரம் ஐயா அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சாத்தானே அவன் இன்பத்தை நுகர முடியும். நீங்கள் நேரடியாக இங்கிருந்து தூக்கி அந்த பக்கம் கூட்டுட்டிங்கன்னா அவன் மருத்துவமனையில் இருந்தது போல தானே இருப்பானே ஒழிய அவன் எந்த நுகர்ச்சிக்கும் உரியவனாக இருக்க மாட்டான். இப்போ வேலை என்ன வேலை? பைத்தியத்தை வைத்தியம் பண்ணி தெளிய வைக்கணும். அந்த பைத்தியம் நாம தான். அந்த ஹாஸ்பிட்டல் எது? நாம் வந்திருக்கிற உலகம்தான் வைத்திய சாலை. நாமெல்லாம் ஒரு பைத்தியம் முடிச்சிருக்கிறோம். எது? பொன்னின் மேலே, மண்ணின் மேலே, புகழ் மீது, இப்படி பைத்தியமாக இருக்கிறோம். நம்ம பைத்தியத்தை தெளிய வச்சு, தம்பி இதெல்லாம் உனக்கு உதவாதியா, சிவானந்தம் ஒன்று தான் உனக்கு உதவும் அப்படின்னு அறிவுக்கு புகுட்டி நீங்கள் தெளிஞ்ச பிறகு அந்த இன்பத்தை கொடுக்கணும். அப்போ தான் அந்த இன்பத்தை நீங்கள் தக்க வைக்க முடியும். இல்லைன்னா நான் ஒன்றை கேட்டேன் இந்த சாமி ஒன்றை கொடுத்துருச்சுங்க, நான் ஒன்றை கேட்டேன் இந்த சாமி ஒன்றை கொடுத்துருச்சு அப்படின்னு புலம்பியே வாழ்க்கை வேணா போய் இன்பத்தை அனுபவிக்குமா என்ன? அனுபவிக்க மாட்டான். அதனால தான் பெருமான் என்ன பண்ணார்? நீங்களாம் வீடு பேற்றை விரும்பி கேட்கும் வரை உங்களுக்கு கொடுக்க மாட்டான். சரி, நான் இன்னும் கேட்குறேன், கொடுத்துருவார் என்ன? அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருவாரா என்ன? அதுக்கு சில ப்ராசஸ்லாம் வச்சுருக்கிறார். போட்டு வாட்டி எடுத்து, போட்டு புரட்டி எடுத்து, போட்டு துவைச்சி எடுத்த பிறகு தான் கொடுப்பார். அப்போ தான் அது எவ்வளோ பெரிய இன்பம் அறிவுக்கு எட்டும். எனவே நாம் நினைப்பது போல் அது சாதாரண வேலை அல்ல, மிகப்பெரிய ரசாயன மாற்றத்தை செய்ய வேண்டிய வேலை. அதனால் அதுக்கு எவ்வளவு காலம் தேவைப்படுகிறது? உயிரின் பக்குவத்துக்கு ஏற்ப காலம் தேவைப்படுகிறது. அதுக்கான காலத்தை எடுத்துக்கொள்கிறான். பிறவிதோறும் கூடவே இருந்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை தயார்படுத்துகிறான். இதை தாங்க இந்த பாட்டில் சொல்லக்கூடிய செய்தி அதுதான். இப்போ நமக்கு 3 ஊமை தெரிஞ்சு வச்சுட்டோம். அடுத்த பகுதிக்கு போக போகிறோம். அது போகிறதுக்கு முன்னாடி இன்பத்தை ஏன் நம்ம கொடுக்கணும்? இறைவன் நாம் அறிவானவர்கள்,
எனவே நமக்கு இன்பம் கொடுக்கணும்னு அவன் நினைச்சான். அந்த இன்பத்தை கொடுப்பதில் அவனுக்கு எந்த லாபமும் இல்லை, நட்டமும் இல்லை. ஏன்? அவனுக்கு லாப நட்டமே கிடையாது. அவனுக்கு ஒரே ஒன்று தான், கருணை தான். உயிர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்பதை தவிர வேறு நோக்கம் இறைவனுக்கு இல்லை. அப்படிப்பட்ட இறைவன் இப்போ என்ன பண்ணார்? நமக்கு நம்ம மீது கருணை நோக்கத்தை செலுத்துகிறார். அது எது போல் அப்படின்னு கேட்டால், தாமரை தடாகத்துக்குள்ளே சேற்றுக்குள்ளே கிடக்கிற கிழங்கு அப்படியே மண்ணோடு மண்ணாக மக்கி கிடக்கும் வெயில் காலத்தில். அப்படியே வெயில் காலம் முடிந்து அப்படியே லேசான காற்று காலம் வரும் அடுத்து. ஏன்னா சித்திரை வைகாசியில் வந்துச்சுன்னா வெயில் காலம், அப்புறம் ஆனி ஆடி அப்படியே காற்று காலம், அப்படியே ஐப்பசி வந்துச்சுன்னா மழை காலம். மழை பெய்தது, அது வரைக்கும் மண்ணோடு மண்ணாக மக்கி போய் கிடந்த தாமரையினுடைய கிழங்குகள் இந்த தண்ணீர் தேங்கி 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 அப்படியே குளம் முழுக்க நிறைஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சு? அப்படியே குளிர்ந்தது மண். மண் குளிர்ந்த மாத்திரத்தில் இதன் மீது சூரியனுடைய கதிர்கள் நாள்தோறும் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் தன் வெப்பத்தை கொடுத்து கொடுத்து சூடாக்குது. அந்த சூடு எவ்வளவு சூடு? கிழங்கு முளைப்புக்கு தேவையான சூடு. நேரடியாக விழுந்தபோது தண்ணீரே இல்லாத பொழுது சூரியன் விழுந்தபோது மண்ணோடு மண்ணாக மக்கி போச்சு. தண்ணீர் நிறைஞ்ச பிறகு சூரிய கதிர்கள் விழுந்தது பாருங்கள், எது மேலே? தண்ணீர் மீது விழுந்தது. தண்ணீர் லேசான வெப்பத்துக்கு ஆளாயிற்று. அந்த லேசான வெப்பம் அந்த கிழங்கை முளைத்து வருமாறு செய்தது. அப்போ மழை பெய்த போது மண் குளிர்ந்தது, மண் குளிர்ந்த பிறகு நீர் நிறைந்தது. அந்த நீரானது இப்போ கிழங்கை லேசாக வெப்பப்படுத்தியது. இப்போ அது முளைக்க தொடங்குச்சு. மெல்ல 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 ஒரு நாள் இப்போ தலையை தூக்கி தண்ணிக்கு மேலே தெரிஞ்சுது. முட்டாக அரும்பாக அப்படியே நாள்தோறும் நாள்தோறும் கொஞ்சம் கொஞ்சம். இதுக்கு என்ன காரணம்? சூரியனுடைய கதிர் நாள்தோறும் அது மேலே வந்து வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள். அப்படியே ஒரு நாள் நம்ம பார்த்தோம்னா ஒரு தடாகத்தை உற்று நோக்கும் பொழுது ஒரு தாமரை பூ அப்படியே மலர்ந்து நிற்கிது. பக்கத்தில் ஒரு பூ நாளைக்கு நான் மலர போகிறேன் நிற்கிது, இன்னொன்று பக்கத்தில் வாடி நிற்கிது. இந்த மூணும் இவ்வாறு ஆனதுக்கு எது காரணம்? சூரியனுடைய கதிர் தான் காரணம். சூரியனுடைய கதிர் ஒரு தாமரையை வாடச் செய்திருக்கிறது, ஒரு தாமரையை மலரச் செய்திருக்கிறது, ஒரு தாமரை மலரும் தருவாயில் பக்குவப்படுத்தி இருக்கிறது. சரி, இப்படியெல்லாம் அந்த கதிர் செய்தது. இந்த கதிருக்கு இதனால் ஏதேனும் லாபமோ அல்லது நட்டமோ ஏதேனும் விகாரமோ உண்டா? இன்றைக்கி சூரியன் வந்து நாளை நான் இன்று காலையில் 1,00,000 தாமரைகளை மலர்த்து விட்டேன் என்று அவன் மகிழ்ச்சி அடைவதோ அல்லது 1000 தாமரைகளை நான் வாடச் செய்து விட்டேன் என்று வருந்துவதோ அவனுக்கு உண்டான்னு கேட்டால் இல்லை. அவனுடைய வேலை காலையில் வர வேண்டியது மாலை வரைக்கும் தன் வெப்ப கதிர்களை நீர் மீது பாய்ச்சுவது. அது தன்னுடைய வேலை, அவ்வளோதான். அடுத்தது மறைஞ்சிடும், உடனே குளிர்ந்துடும் நிலம். இப்போ சூரியன் மறைஞ்ச உடனே மொத்தமாக குளிர்கிறது, அப்புறம் மீண்டும் சூரியன் வரும்போது வெப்பமாகுது. இப்போ என்ன ஆகுது? அந்த தடாகம் குளிருக்கும் வெப்பத்துக்கும் குளிருக்கும் வெப்பத்துக்கும் மாறி மாறி நிற்கிது. இந்த மாறி மாறி நிற்கிற தன்மை தான் கிழங்கு முளைப்பதற்கு காரணமாக இருக்கிறது, மறந்துடாதீங்க. இப்போ அந்த வெப்பம் என்பது நரகம் போன்றது, குளிர்ச்சி என்பது சொர்க்கம் போன்றது. இந்த ரெண்டுக்கும் உயிரை ஆட்படுத்தினா உயிர் பக்குவப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். அதனால சாமி என்ன பண்ணார்? சொர்க்கத்தில் கொண்டு இன்பத்தை கொடுந்து குளிர வைத்தான், நரகத்தில் போட்டு சுத்த வச்சு வெப்பப்படுத்துகிறான். இந்த ரெண்டுலேயும் சுற்றி சுற்றி வந்து நாம் என்ன பக்குவப்படுகிற பொழுது நாம் ஒருவாறு வந்து நிற்போம். அப்போ தான் முளைத்தலும் தோன்றுதலும் மலர்தலும் இதெல்லாம். அப்போ சூரியனுடைய கதிர்கள் தாமரையை மலரச் செய்வதாலோ வாடச் செய்வதாலோ அவை எந்த விதமான விகாரமும் படுவதில்லை. அதுபோல சிவபெருமான் சூரியனைப் போல நாமெல்லாம் தாமரையைப் போல. எத்துணை தாமரை மலர்ந்தாலும் அவனுக்கு வருத்தம் இல்லை, எத்தனை தாமரைகள் வாடினாலும் அவனுக்கு வருத்தம் இல்லை. ஏன்? அவன் தன் கடமையை மட்டுமே செய்வான். என்ன அழகு நினச்சி பாருங்களேன். அப்போ நாம் இன்றைக்கி கோயிலுக்கு வந்தோம்னாலும் வரலைனாலும் சொக்கநாதருக்கு வருத்தம் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. வந்தால் நமக்கு மகிழ்ச்சி, வரலன்னா நமக்கு துன்பம், அவ்வளோதான். அது நமக்கு தானே ஒளி, அவருக்கு இல்லை. இன்றைக்கி என் கோயிலுக்கு 1,00,000 பேர் வந்தார்கள், அவர் எழுதி வச்சுட்டு மகிழ்ச்சி அடைய போகிறாரா? இல்லை, இன்றைக்கி ஒருத்தனும் ஒரு வாவியும் வரலையே. இன்றைக்கி
அப்படின்னு வாடி இருக்க போகிறார் என்ன? அவருக்கு வாட்டம் கிடையாது, மகிழ்ச்சியும் கிடையாது. அவர் எப்போதும் ஆனந்தமாக இருக்கும். அவரை பார்க்குறவனுக்கு தான் மகிழ்ச்சியும் வருத்தம் எல்லாம் அவனுக்கு பார்க்க நமக்குத்தானே ஒழி அவருக்கு இல்லையே. எனவே ஒரு சூரியனுடைய கதிர்கள் கிழங்கை பக்குவப்படுத்தி மலரச் செய்து வாடச் செய்வது போல உயிர்களை ஆணவம் என்கிற சேற்றில் கிடக்கக்கூடிய நம்மை இப்போ இந்த உவமை அப்படியே மனசில் வைங்க. நம்ம எங்கே கடந்தோம்? சேத்துக்குள்ளே கடந்தோம், ஆணவம் என்கிற சேரில். பிறகு என்ன பண்ணான்? இறைவன் தன் கருணை என்கிற மழையை பொழிந்தான். தடாகத்தில் நீர் நிறைந்தது. கருணையின் மழைக்குள்ளே இருந்த நமக்கு சூரியனாகி தன் வெப்பத்தை, தன் அருள் என்கிற வெப்பத்தை கொடுத்தான் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி வந்தோம், பக்குவப்படும். இதுதான் அடிப்படை. இது அந்த நீங்கள் வளர்வதற்கு மலர்வதற்கான உவமை, அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை கொண்டு வந்து இன்னும் ஆழமாக பார்க்கக்கூடாது. ஏன்? இவை எல்லாமே ஒரு உடை உவமை. நீங்கள் பக்குவம் ஆவதற்கு மலர்வதற்கு தான் இந்த உவமையுடைய வேறு பொருளுக்கு இதை வைக்கக்கூடாது. அப்போ நம்ம நேற்று மலத்துக்குள்ளே கிடந்தோம், இறைவன் நமக்கு கருணை நோக்கத்தை செலுத்தும் போது என்ன பண்ணுனா, இதைத்தான் இப்போ அடுத்த பகுதி சொல்ல போகிறார். நம்ம காலையில் படித்த அத்தனையும் பாட்டு வரிகளில் வரப்போது, கவனமாக பாருங்கள். இப்போ அந்த செய்தியை சொல்லுகிறார். அடுத்த பத்தி பாருங்கள். அதாவது 18வது பக்கத்தில் இப்போ அந்த 2வது பத்தி, எல்லாம் ஒரு உடை ஒப்பாய், இவ்வாறு எல்லாம் ஒரு உடை ஒப்புடையதாய், தான் உண்டவாறு உண்டாய், இறைவன் உள்ளபோதே மலமும் உள்பொருளாய். அப்போ என்ன அர்த்தம்? இறைவன் இருக்கும்போதே நாம் இருந்தோம், நாம் இருக்கும்போதே மலமும் இருந்தது. இது ஆணவ மல சம்பந்தத்துக்கு. எனவே இறைவன் உள்ளபோதே மலமும் உள்பொருளாய். சரி, அந்த மலம் எப்படி இருந்துச்சு? கண்ணுக்கு தெரியாத அருவமாக இருந்துச்சு. அருவமாய் எல்லா உயிரும் ஆர்த்து. இந்த ஆணவ மலம் மூவகைப்பட்ட உயிர்களையும் மறைக்கும். விஞ்ஞான கலரையும் மறைக்கும், பிரளயா கலரையும் மறைக்கும், சகலரையும் மறைக்கும். ஆனால் மறைப்புத்தன்மை விஞ்ஞான கலருக்கு லேசாக இருக்கும், பிரளயாகளுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும், நமக்கு ரொம்ப கடினமாக மறைச்சிடும். இதுதான் வேறுபாடு. ஆனால் மறைப்பு என்பது 3 உயிரிடத்திலும் மறைக்குது மலம். அதாங்க சொல்கிறார். எனவே அருவமாய் அனைத்து உயிரும் ஆர்த்தே. அப்படியே உரை பாருங்கள். அருவமாய் இருந்து ஆணவ மலம் மூவகை உயிர்களையும் பிடித்து. இங்கே மூவகை என்பது விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் அப்படிங்கிற மூவகை உயிர்களையும். உருவுடைய மாமணியை உள் அடக்கும் மானாகம். இந்த மலம் ஆன்மாவின் அறிவை மறைப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னு சொன்னால், ஒளி பொருந்திய மாணிக்க மணியை பாம்பு தன்னுள் அடக்கி கொண்டிருப்பது போல பாருங்கள். வடிவுடைய பெரிய மாணிக்க மணியை நஞ்சுடைய வாயினுள் அடக்கிய பெரிய நாகப்பாம்பை போலவும். நம்ம நூலில் இந்த செய்தி எப்பவுமே பதிவு செய்யப்படுகிறது. அதாவது மாணிக்க மணியை பாம்பு தன்னுள் விழுங்கி நிற்கும், தேவைப்படும் போது தன்னிலிருந்து வெளிப்படுத்தும். அது அந்த மாணிக்க மணி எப்படி ஆகிறது என்பதற்கு உலகியல் நூல் சொல்லுகிற செய்தி என்னன்னு கேட்டால், ஒரு பாம்பு தன்பால் இருக்கிற நஞ்சை நீண்ட காலம் பயன்படுத்தாமல் விட்டுட்டால் அது மாணிக்க மணியாக ஆகிடும். அந்த மாணிக்க மணி அந்த பாம்பு வயதான காலத்தில் கண் பார்வை குன்றுகிற பொழுது இந்த மாணிக்க மணியை வெளியே கக்கி அந்த வெளிச்சத்தில் தனக்கு தேவையான உணவை தேடிக்கொண்டு மீண்டும் அந்த மணியை தனக்குள்ளே விழுங்கிக் கொள்ளும். தேவைப்படும் போது மறுபடியும் வெளிப்படுத்தும். இப்படிப்பட்ட செய்தி, பாம்பை பற்றிய குறிப்பு நம்ம நூல்களில் குறிக்கப்பெறுகிறது. இது போன்ற ஒரு குறிப்பு திருநாவுக்கரசர் புராணத்தில் அப்பரசாமி கைலாயம் போகிற இடத்துல உண்டு, மறந்துடாதீங்க. அவர் கைலாயம் போகும்போது இமயமலை பிரதேசத்தில் மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் பாம்புகள் மாணிக்க மணியை கக்கி அவர் செல்லுகிற வழிக்கு ஒலி கொடுத்தன என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் பதிவு செய்திருக்கிறார் திருநாவுக்கரசர் புராணத்தில். கைலாயம் போகிற இடத்த படித்து பாருங்கள். காலத்திக்கு போய் தரிசனம் பண்ண முடித்த உடனே ஸ்ரீசைலம், அங்கிருந்து நேராக கைலாயம் போகிறார். போகும்போது அந்த மலைப்பயணத்தில் அவருக்கு விலங்குகள் தீங்கு செய்யாதிருந்தன,
பாம்புகள் மாணிக்க மணியை கொடுத்து வெளிச்சத்தை கொடுத்து நின்றது என்ற செய்தி நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமானால் உணர்த்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த புராணத்தில் காண்க. சரி, அப்போ உருவுடைய மாமணியை உள் அடக்கும் மாநாகம், அந்த நாக பாம்பை போலவும். இப்போ மறைப்புக்கு ஒரு உதாரணம் என்ன? ஒளியுடைய பொருளை மறைக்கின்ற மாணிக்கமாகிய மணியை மறைக்கிற பாம்பு போல அறிவுடைய ஆன்மாவை ஆணவம் என்கிற மலம் மறைச்சது. இந்த இடத்துக்கு ஊமை அப்படி தான் நீங்கள் பார்க்க, பாம்பு தான் ஆணவ மலம், மாணிக்க மணி என்பது இறைவனுக்கு தான் பொருந்தும். இந்த இடத்துக்கு நம்மளை சொல்கிறார், அறிவுடைய பொருளாகிய ஆன்மாவை அந்த பாம்பு விழுங்கியது, ஆணவ மலம் நம்மை விழுங்கியது அப்படிங்கிறார். சரி, இன்னொரு உதாரணம் சொல்கிறார், வன்னிதன்னை தான் அடக்கும் காட்டகத் தகுதியும் போல். ஒரு மரம் வெப்பத்தை தன்னுள் மறைத்து கொண்டு இருக்கிறது. வன்னின நெருப்பு, வன்னிதன்னை தான் அடக்கும் காட்டகத் தகுதியும் போல. காட்டகம்னா மரம். அப்படியே உரை பார்த்துங்க, விறகு ஆகும் வரை நெருப்பை தெரியாமல் மறைத்திருக்கும் விறகு போலவும். அப்போ இந்த ரெண்டு உவமை எதுக்கு? மறைப்புக்கு உவமை. பாம்பு மாணிக்க மணியை விழுங்கி மறைத்திருப்பது போல, மரம் நெருப்பை தன்னுள் மறைத்து கொண்டு இருப்பது போல, ஆன்மாவை மலம் மறைத்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால், உயிர்களுடைய ஞான கண்ணை மறைத்த கொடிய தொழில் உடைய ஆணவ மலத்தால். அப்போ ஆணவ மலம் நம்மகிட்ட என்ன பண்ணுச்சு? செம்பு என்கிற பொருளில் களிம்பு எப்படி செம்பை மறைச்சதோ, பாம்பு எப்படி ஒளியை மறைத்ததோ, விறகு எப்படி தீயை மறைச்சதோ, அதுபோல் நம்முடைய அறிவை ஆணவமலம் மறைத்திருக்கிறது அப்படிங்கிற கருத்து. எனவே அந்த வகையில் கடிய தொழில் ஆணவத்தால் என்னும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும். எனவே அறிவையும் செயலையும் விளந்திருக்கிற எல்லா உயிர்களுக்கும் என்ன செய்கிறான்? உள் நாடி அந்த உயிர்களுடைய தன்மைகளை ஆராய்ந்து ஒவ்வொரு உயிராக வந்து பார்த்து பார்த்து இந்த உயிர் எப்படிப்பட்ட உயிர், இதுக்கு என்ன கொடுத்தா இந்த நோய் தீரும். நீங்கள் அதே திருவாசகத்தில் சதகத்துலேயே ஒரு பாட்டு உண்டு. நீ யார் யான்னு கேட்டாராம். சுவாமி சொன்னாராம், வினைக்கேடன் என்பாய் போல இணையன் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டாய்க்கு இரும்பின் பாவை அணையனேன் பாடேன் என்று ஆடேன் அலறிடேன் உளறிடேன் அந்தோ ஆவிசோரேன் முனைவனே முறையோ அப்படின்னு சதகத்திலே ஒரு பாட்டு கேட்குற. வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல இணையன் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டாய்க்கு. நான் குழிக்குள்ளே கிடந்தேன். எது? வினைக்குழிக்குள்ளே. அங்கேருந்து ஒருத்தன் வந்தான், தம்பி கையை பிடிச்சிக்க நான் தூக்கி விட்றேன். யார் நீ? முதல்ல நான் தான்ப்பா வினைக்கேடன் அப்படின்னு அவர் சொன்னாரான். வினைக்கேடன் என்று உன்னை அறிவித்து என்னையே ஆண்டாய்க்கு. நான் தான் ஹோல்சேல் டீலர், டிஸ்போஸ் பண்ணதில்லை அப்படின்னு அவர் வந்து என்னை ஆண்டு கொண்டான்னு அவர் பதிவு செய்கிறாருங்க. நான் சொல்லலை, இதை நான் சொல்ல நினச்சிடக்கூடாதுல்ல. மாணிக்க வாசகர் சொல்லுகிறார், இறைவன் தன்னை அறிவிக்கும் போது வினைக்கேடன் என்று அறிவித்து என்ற பதிவு திருச்சதகத்தில் இருப்பதை காண்க. சரி, அந்த அடுத்த செய்தி போகிறோம். அப்போ உள் நாடி. அப்போ காய்ச்சல் அப்படின்னு நம்ம மருத்துவமனைக்கு போகிறோம். டாக்டர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஒரு டாக்டர் இல்லை. போய் உட்காந்தனே, எனக்கு காய்ச்சல் சார். எத்தனை நாளாக காய்ச்சல் சார்? 4 நாளாக காய்ச்சல். என்ன பண்ணுது சார்? அதுக்கு தான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். நீங்கள் தான் சொல்லணும் இல்லையா? நீ தான் ஏன் சொல்லணும். வாந்தி வருதா, தூக்கம் வரலையா, தலை வலிக்குதா, கை கால் வலிக்குதா, சாப்பிட்டியா, செரிச்சுதா, என்ன பண்ண சொல்லு சார். இதெல்லாம் நான் சொன்னால் நீங்கள்